தமிழ்நாடு காவல்துறையில் 1299 சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்களுக்கான ஆட்களை தேர்வு பண்ணுவதற்கான அறிவிப்பாணை வெளியாயிருக்கு. அது குறித்த விவரத்தை தான் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தமிழ்நாடு காவல்துறையில் காலி பணியிடங்கள் சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக தான் நிரப்பப்பட்டு வருது. அந்த வகையில் 1299 சார்பு ஆய்வாளர்கள், அதாவது சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்களை தேர்வு பண்ணுவதற்கான அறிவிப்பாணை வெளியாயிருக்கு. இதில் ஆண்களை பொறுத்தவரையும் 909 பணியிடங்களும், பெண்களுக்கு 390 பணியிடங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக 1299. அதே நேரத்தில் இது 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸ் மற்றும் தாலுகா லெவல் சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி 2 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. 2 கேட்டகரியும் சேர்த்து தான் நமக்கு 1299 பணியிடங்கள் வருது. இதற்கான நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி தொடங்குது. ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஆன்லைன் வழியா விண்ணப்பிக்கலாம். மே மாதம் 3ஆம் தேதி வரையும் ஆன்லைன் மூலமா விண்ணப்பம் நம்ம செஞ்சுக்கலாம். இதற்கான எழுத்து தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. www.tnusrp.tn.gov.in அப்படிங்கிற இணையதளம் மூலமா நம்மளால விண்ணப்பிக்க முடியும். ஆன்லைன் மூலமா மட்டும்தான் விண்ணப்பம் செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வயது நிரம்பியவராக இருக்கணும், 30 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதே நேரத்தில் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது பிசி எம்பிசி கேட்டகரியை பொறுத்தவரையும் நம்மளுக்கு அப்பர் ஏஜ் லிமிட்டா 32 வயசு வரையும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு அப்பர் ஏஜ் லிமிட்டா 35 வயது வரையும் கொடுத்துருக்காங்க. டிரான்ஜெண்டர்களுக்கு 35 வயதும், அதுக்கப்புறம் ஆதரவற்ற விதவை அவங்களுக்கு 37 வயது வரையும் அப்பர் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி அப்படின்னா ஏதாவது ஒரு இளங்கலை பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்து தேர்வு நடக்கும், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்கும், அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி 4 கட்டங்களை கடந்தால் நம்மளுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹோல் ப்ராசஸையும் சேர்த்து நம்மளுக்கு 100 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. இந்த 100 மதிப்பெண்களில் யார் ஹையஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ அது மட்டும் கிடையாது. கேட்டகரி வைஸாக நம்ம எவ்வளவு சீட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் சீட் ஃபில்அப் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கான ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36,900 ரூபாயிலிருந்து 1,16,600 ரூபாய் வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் லிங்கை நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். தேவையானவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. மே மாதம் 3ஆம் தேதி வரையும் தான் நம்மளுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க முடியும். சீக்கிரமாக விண்ணப்பிங்க. இந்த யாராவது நான் காவல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காத்திருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க.